வணக்கம். அமித்ஷா மதுரையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்படியே நாசுக்கா எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணாமல், மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, உதயகுமார், அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி இவங்க மூலமாக இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லலை, நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துழைக்க மாட்டோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 8 கோடி தமிழர்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தகுந்த மாதிரி உள்டாலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை அசைக்கவே முடியல, அந்த கூட்டணியை உடைக்கவும் முடியல. எடப்பாடி பழனிசாமினாலும் உடைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவங்களும் நம்பலை. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்குறாங்க இடத்துல எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ண தான் முதலமைச்சர் பார்ப்பார். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட வரமாட்டாங்க, விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டணி குழப்பங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேட்பாளர்கள் முதற்கொண்டு செலக்ட் பண்ணி களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் உட்கட்சி பிரச்சனையிலே கிடக்குது அதிமுக. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யசபா சீட்டு 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. இன்பதுரை, தனபால் இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. பெங்களூர் புகழேந்தி வழக்கறிஞர் சூரியமூர்த்தி இவங்கெல்லாம் இப்போ தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த மனுவை ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலே எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடக்கூடாது, அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் உசேன் தான் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருந்தாங்க. அது அந்த இதுக்கு மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டை எலெக்ஷனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, ரெட்டை எலெக்ஷனத்தை வாங்கிட்டார். இப்போ சட்டமன்ற தேர்தலும் சரி, இனிமேல் தேர்தல் வழக்குகள் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரும் கிடையாது, அவருக்கு ரெட்டை எலெக்ஷனும் கிடையாது, அவர் வச்சுருக்கிறது அதிமுகவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேற்று கூட பெங்களூர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் ரொம்ப பெரிய ஒரு வாக்குவாதம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர் சூரியமூர்த்தியும் அந்த மனு போட்டிருந்தார். இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அமித்ஷாவும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். திமுக படுவேகமாக அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம கூட்டணி ஆட்சியா இல்லை பாஜகவோட நம்ம கூட்டணியில் இருக்கிறோமா என்னங்கிறதே அவருக்கே தெரியாமல் பயங்கரமாக ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தார். சரி, இந்த மாதிரி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி அமித்ஷா நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஆலோசனை பண்ணார். அப்போ ஆலோசனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அதிக சீட்டுகளை வாங்கி அதிக தொகுதியில் நம்ம நிற்கணும் அப்படின்னு கேட்கும்போது அமித்ஷா டக்குன்னு உடனே நம்ம அதிக தொகுதிகளை வாங்கி என்ன செய்ய போகிறோம், நிறைய இடங்களில் தோத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாரு. அதில் குறிப்பிட்டு ஒரு இதை எடுங்க, ஒரு 50 தொகுதியில் எடுங்க. அந்த 50 தொகுதிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நம்ம இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். தனி பெரும்பான்மையில் எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்போது நம்மளுக்கு 50 எம்எல்ஏக்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். நீங்கள் அந்த 50 தொகுதிகளை மட்டும் சூஸ் பண்ணி அந்த 50 தொகுதியில் மட்டும் களத்தில் இறங்கி 50 தொகுதி வெற்றிக்கு மட்டுமே நீங்கள் பாடுபட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லிட்டார். அதிக தொகுதிகள் வாங்கி நம்ம தோத்துட்டு சில தொகுதிகளை மட்டும் ஜெயிக்கிறது வேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அதிமுகவிட்ட நம்ம அவங்க ஒரு தோக்குற தொகுதிகளை நம்ம கையில் தள்ளி விடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ அமித்ஷா போகிற போக்கில் திரும்பவும் பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். இது தான் இப்போ பயங்கரமாக 2 இதுக்குமே மோசமாக இருக்குது. என்ன பேசுகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. டக்குன்னாவது ஏதாவது சொல்லலாம். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு திமுகவும் அதிமுகவும் எப்பயுமே ஒத்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஒத்துக்கலை. ஆனால் இது இனிமேல் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாரிய தலைவர் பதவியில் கொடுப்பாங்க, இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டை கொடுப்பாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல திமுக சைடுமே ஒரு பிரச்சனை வரும். தனி பெரும்பான்மையில் திமுகவும் ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கிட்டும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஆதரவு கொடுக்குற கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு ஒத்துழைச்சா தான் அவங்க ஆட்சியில் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் இந்த சைடு பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளும் தனி பெரும்பான்மையில் ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது.
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் பேசப்படலை, ஜெயலலிதா காலகட்டத்திலையும் பேசப்படலை. தனி பெரும்பான்மை, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆளுமை, அது ரெண்டும் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆளுமையே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, பாஜக வந்து சீண்டி தான் பார்க்குறாங்க. இதே அண்ணாமலை பேசியிருந்தாருன்னா, அண்ணாமலை பேசிட்டார், எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மன கஷ்டம், நாங்கள் கூட்டணிக்குள்ளே தொடர்றது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம், பாஜக உதருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக உதறனா இவங்க சொல்கிற மாதிரி உடனே அவர் உதறிட்டு போக முடியாது. அதிமுகவில் 2 பேச்சு இருக்குது. ஒன்று வந்து பாஜகவோட ஆதரவு மனநிலை சில சீனியர்கள் இருக்காங்க, பாஜக வேணான்னு சொல்கிற சில சீனியர்கள் இருக்காங்க. அது ஜெயக்குமார், கேபி முனுசாமி, இந்த போன்ற நபர்கள் இருக்காங்க. ஆனால் பாஜக வேணும்னு சொல்கிறவங்க எல்லாமே ஊழல் வழக்கில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய அடி விழுவும், ஆப்படிச்சு விட்ருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தான் யோசிக்கிறாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. தூக்கி அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறையோ, சிபிஐ ஏதோ ஒன்று வழக்க போட்டு அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தால் இவர் எப்படி தேர்தலை வந்து சந்திக்க முடியும்? சந்திக்கவே முடியாது. குறிப்பாக அவர் பையன் மிதுன் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. வழக்கு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி இது பண்ணுவார்? ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம பாஜக வேணாம், திரும்ப இவங்க வந்து கூட்டணி ஆச்சுன்னு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம தொண்டர்கள் வந்து உற்சாகம் இழந்து காணப்படுறாங்க. இது வந்து எதுக்கு இந்த மாதிரி பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? நம்ம தலைமையில் தானே கூட்டணின்னு சொல்லிட்டோம், அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே போயிட்டாங்க. அப்புறம் வந்து அமித்ஷா வரும்போதெல்லாம் இப்படி வந்து அவர் வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு வந்து அவங்க கட்சியிலேருந்து நைனா நாகேந்திரனோ வேறு யாரோ வந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்களா? தெரிவிக்கலையே. எதுக்காக இப்படி இருக்கீங்க? அப்போ வந்து நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, இல்லை நாங்கள் அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை, விரிசல் வந்துருச்சு, கூட்டணிக்குள்ளே எங்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள் இருக்குது, எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டியது தானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் இருக்கிற சீனியர்கள் சிலர் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேமுதிக, பாமக இந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு நம்ம தேர்தலை சந்திச்சுட்டு போவோம், பாஜக வேணாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பாமக ஒரு சைடு வந்து கட்சியை உடைக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரெண்டாவது வந்து தேமுதிக கேட்ட ராஜ்யசபா சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. உங்களை நம்புறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. பாஜகவை கூட நம்புகிறாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்புறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் தேமுதிக, பாமகவை திரும்ப கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா பேர அரசியல் பண்ணிடுவோம், பேர அரசியலுக்கு அவங்க ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அவங்க எதுக்கு ஒத்துழைக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எல்லா விஷயமும் சமூக வலைத்தளங்களில் உடனே வெளியே வந்துடும். கட்சியோட பேரே டேமேஜ் ஆகிடும். முதல்லாம் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்துக்காக இவங்க இப்படிலாம் போயிருக்காங்க, இதோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சி போகும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கூட்டணிக்கு வர, அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வர கட்சிகள்லாம் ரொம்ப யோசிக்குது. ஏன்னா கடந்த முறை சிவி சண்முகம் போய் ராமதாஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு 3 தடவை போய் பேசினார். பேசும்போது ராமதாஸ் ஓகே தான் சொன்னார் அதிமுகவுக்கு. ஆனால் நைட்டாக என்ன செஞ்சிட்டாரு, அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார். அப்போ வந்து இவருக்கு சிவி சண்முகத்துக்கு பயங்கரமான டென்ஷன், கோபம். அப்போ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு, ராமதாஸ் என்னென்ன பேசினார், எவ்வளோ கேட்டார், எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொன்னேன்னா வெக்கப்படுவீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் மைக்கில் அவர் பேசினார். இதுவே வந்து அப்போதைக்கு சிவி சண்முகம் பேச்சு வந்து பாமகவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அவன் குடிகாரன்ப்பா, அவன் குடிச்சிட்டு எதை வேணாலும் பேசுவான், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க பாமகவை பற்றி. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது திடீர்னு இப்போ வந்து பாமக, தேமுதிக நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டு விஜய் நம்ம பாஜக இல்லைன்னா விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க. ஐடியாலாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து நமக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா நான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ரொம்ப மோசமாக அடித்து நவுத்தி துவைச்சி காயப்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கட்சி சீனியர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணியை உடச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணாங்க பாஜகவோட கூட்டணி. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும், நம்ம பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம தலைமையில் இருக்கிற கட்சியை அபகரிச்சிருவாங்க, செங்கோட்டையன் கையில் கொடுத்துருவாங்க, இல்லை ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, இல்லை சசிகலாவை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. கட்சியோட அதிகாரம்
பவர் எல்லாமே பிடுங்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மி பீஸ் ஆகிடுவார். அதனால வந்து வேறு வழியே கிடையாது. அவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா தலைமை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த பெங்களூர் புகழேந்தி, சூரியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் திரும்பவும் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டார்ச்சரை சமாளிக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும்? பாஜக மேலிடத்தோட ஆதரவு வேணும். அப்படி ஆதரவு இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தலைவர்களெல்லாம் சொல்ல அவர் வந்து என்ன செய்கிறாரு, எதுவுமே பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. இந்த தடவை வந்து கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ரியாக்ட் பண்ண மாட்டார். அதுதான் உண்மையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாரு, இதுவே ஜெயக்குமார் வந்து எடப்பாடி நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டார். அவர் நம்பிக்கையோடு இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயக்குமார் தான் வந்து செய்தியாளரை சந்திச்சிருப்பார், அமித்ஷா பேசினதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாரு, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பதிலடி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அங்கே எடப்பாடி கூட ஆள் இல்லை. உடனே பதிலடி கொடுக்க ஜெயக்குமார்கிட்டெல்லாம் பேசியிருக்கிறாரு, அப்பா நீ பேசுப்பா அப்படின்னு. அதை பாஜகவை பற்றி நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, பேச சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா உதயகுமார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி பேசலை. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னதை அப்படியே இவர் பாணியில் சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் தலைமையில் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் வெறி உண்டாளைகிறாங்க அப்படிங்கிறது. எங்கே வெறி உண்டாளைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியா பேசுகிறீங்க அப்படின்னு. 8 லட்சம் மக்களும் வந்து தமிழக மக்களும் சரி, உலகத்தில் இருக்க தமிழர்கள் முழுவதுமே சரி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் வேணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. எங்கிட்டு போனாலும், எங்கிட்டு பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கினாலும் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தாங்க ஆட்சி அமைக்கணும், அவர் தாங்க நல்லா ஆட்சி பண்ணார், ஜெயலலிதா போல் அவர் ரொம்ப அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்தாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதனால வந்து எடப்பாடி தாங்க பழனிசாமி தான் வந்து திரும்பவும் வந்து அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஆர்வி உதயகுமார்லாம் பேசுகிறாரு. என்னையா பேச்சு இது? இதெல்லாம் மக்கள் நம்புகிற மாதிரி இருக்குதா? நம்பினா தான் உன்னை கட்சியில் வச்சுக்குவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரா? அதுக்காக நான் கூசாமல் கொஞ்சம் கூட கூசாமல் பேசுகிறீங்களே. நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகள் மிக குறைவு அப்படிங்கிறத ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? 32% 20.5% வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நீங்கள் கூட்டணி பலமான கூட்டணியை உங்களால் அமைக்க முடியாது. பாஜகவோட தான் கூட்டணியை நீங்கள் கடைசி வரைக்கும் தொடர முடியும். அப்படி தொடர்ந்தாலும் உங்களால் பெருசாக வாக்கு சதவீதம் பெற முடியுமா? கண்கூடா யதார்த்தமான ஒரு கல நிலவரம் இதுதான். அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் செல்லூர் ராஜ்கிட்டையும் வந்து அவர் ஒரு அன்னதான விழாவில் இருந்தார். அவர்கிட்டையும் போய் மைக்கை நீட்டினே அமித்ஷா இப்படி சொல்லிட்டு போகிறார் மதுரையில் வந்து, நீங்கள்லாம் ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தெரியும் பாஜகவை பற்றி, எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப கூலாக, ஏங்க அதிமுக தலைமையில் தாங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே என்ன பேசுகிறதுன்னே தெரியல அவருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் அங்கிட்டு போயிட்டார் ராஜேந்திர பாலாஜி. அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு. என்னத்துக்கு அப்படி பேசுகிறாருன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. மதவாதம்னா என்ன? மதவாத கட்சின்னா பாஜகவை தான் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காதுன்னா என்ன? பாஜகவோட நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பாஜக கட்சியோட நீங்கள் கூட்டணியில் இல்லையா? மதவாதம் இருக்காதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐட்ட கூட்டணி வச்சிங்க. கூட்டணி வச்சு அப்போ வந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர், சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னா நேராக ஏன்ட்ட வாங்க, நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல. அப்போல்லாம் பூசியிருக்க விபூதி, இப்போ பூசியிருக்க விபூதியெல்லாம் அழிச்சிட்டுல அங்கே சுற்றிட்டு இருந்தார் அப்போல்லாம். இப்போ ஏன் திரும்ப விபூதி வச்சார்? மதவாதத்துக்கு நீங்கள் எதிரானவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க? ஒரு பெரும்பான்மையான கட்சிக்கு ஆதரவாக பாஜக இருக்குன்னு வேணால் சொல்லுங்கள். ஆனால் மதவாத கட்சி அப்படின்னு எப்படி ராஜேந்திர பாலாஜி சொல்லலாம்? மதவாத கட்சியோட எப்பயுமே மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். அதே போல் மதவாதம் தொழில் இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். மதவாதத்தை பற்றி இங்கே யாருமே பேசலையே. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்னா அது வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து எப்பயுமே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் யார்?
தொண்டர்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா, இல்லை தொண்டர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசினாங்களா, இல்லை தொண்டர்கள் உங்களை ஓட்டு போட்டு இப்போ ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களா, இல்லை தொண்டர்கள் தேர்வு பண்ணி அதிமுக தொண்டர்கள் தேர்வு பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. நீங்கள் அதிமுக தொண்டர்களை என்னைக்கு மதிச்சிருக்கீங்க? எம்ஜிஆர் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? அதிமுக தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எங்களையும் சிறுபான்மையினரையும் பிரிக்க முடியாது. உங்களை சிறுபான்மையினர் நம்பவே இல்லைப்பா ராஜேந்திர பாலாஜி. உங்கள் ஏரியாவிலே சிறுபான்மையினர் உங்களை நம்பலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை சுத்தமாகவே நம்பலை அவங்க. அப்படியே அவர் தேவைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு. நீயும் வந்து இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர் அங்கே நின்றார்னா ஜெயிப்பாராங்கிற ஒரு டவுட்டே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுபான்மையினர் வந்து எங்களை நம்புகிறாங்க, சிறுபான்மையினரையும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே கம்மு போட்டு ஒட்டிட்டீங்களா? உங்களுக்கு சிறுபான்மையினர் எப்பயுமே ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதா மேலே நம்பிக்கை இருந்தது, எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை இருந்தது, எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை கிடையாது. எப்படி வந்து உங்களை வந்து சிறுபான்மையினர் நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. தமிழகத்தில் எல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. தமிழகத்தில் இருக்க அதிமுக தொண்டர்கள் இதை விரும்பவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அமைச்சரவை உருவாகும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்களேன் 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்த பேசினார். அதுதான் வந்து அதிர்ச்சி. விடுதலை புலிகள் பிரபாகரன் இருக்கார்ல, அவருக்கு இணையானவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு பேச்சை பேசினார் பாருங்க. டேங்கப்பா, ஒன்றுமே செய்ய முடியல. எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா விடுதலை புலிகள் பிரபாகரன், இவர் என்ன எடப்பாடி பழனிசாமியை இப்போ பிரபாகரன் வந்து தமிழர் தான், ஆனால் அதுக்காக இணையானவர் அப்படி இப்படிலாம் பேசுகிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கிட்ட ஒன்று தூக்கி உள்ளே உட்கார வைக்க போகிறானுங்க எடப்பாடி பழனிசாமியை அப்படிங்கிறது உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. விடுதலை புலிகள் பிரபாகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி இணையானவர் அப்படின்னு பேசுகிறீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கண்டிப்பாக அறிவு இருக்குதா? அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி உயிர் நீத்தவர். தமிழனுக்காக உயிர் நீத்தவர், தமிழ் தனி ஈழம் வேணும்னு சொல்லி உயிர் நீத்தவர். இவர் முதலமைச்சர் பதவிக்காக ஒன்னவோ குட்டியரணம் போட்டுக்கிட்டு கிடக்கிறார். அவருக்காக நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்க பாருங்கள், அதோட கேவலம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து பேசுகிறது, எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிற அங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான தலைகள் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிற அவங்கள வச்சு பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து தான் ஆகணும். கட்சியில் இருக்க சீனியர்கள் இல்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம், பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளியே வர முடியாது, வலுவான வலையில் சிக்கிட்டு கிடக்கிறாரு. அந்த சிக்கல்லேருந்து விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இல்லை கட்சி சீனியர்கள் எல்லாமே என்ன செய்றீங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஒதுக்கி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து நீங்கள் விலகுங்க. எல்லாருமே விலகி நீங்கள் சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரனை திரும்பவும் கொண்டு வந்து ஒரு வலுவான ஒரு அதிமுக உருவாக்குங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கிறீங்க? செங்கோட்டையன் உங்கள் கொங்கு பகுதியில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்பலை, அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு இதை உருவாக்கி நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குங்களேன். ஏன் உருவாக்க மாட்டேறீங்க? அதிமுக தொண்டர்கள் அது மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பூத்து கமிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக மாவட்ட செயலர்கள் பூத்து கமிட்டி அமைக்கவே முடியல. இன்னும் ஒரு 11 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுக்குறாரு பூத்து கமிட்டின்னு. ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 35 வரைக்குமே பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு 11 மாதம் இருக்குது. ஒரு பூத்து கமிட்டிக்கு 13 பேர் போடுறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது பூத்து கமிட்டியில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். சரி, அப்படியே பூத்து கமிட்டி போட்டு ஒரு நிர்வாகியை போட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் இறங்கி செயல்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்தாகணும். தினம் காசு கொடுக்கணும். அவன் 12 மணி ஆச்சுன்னா கையெல்லாம் நடுங்கும். ஆள் இல்லாத சமயத்தில் நம்ம வேறு ஆளை பிடிச்சோம்னா அப்பா வேலைகளை விட்டுட்டு நில்லுப்பா, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுக்கணும். காசை கொடுத்தா தான் இந்த பூத் கமிட்டியை அமைக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவுக்கவே மாட்டேங்கிறாரு. தேர்தல் நிதின்னு ஒதுக்குவீங்களே, அந்த தேர்தல் நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு மாவட்ட செயலரும் கூப்பிட்டு இந்தப்பா காசை வச்சுக்க, பூத்து கமிட்டி அமைச்சு கீழே இறங்கி செயல்படுங்கப்பா. தாவேக்காலாம் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இறங்கி செயல்படுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. கையில் காசு இல்லை, வருமானம் இல்லை. அது இல்லாமல் அதிமுகவுக்குன்னு வர்றதுக்கு ஆளே இல்லை. முன்ன மாதிரியெல்லாம் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு கிடக்குறாங்க.
என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்குமே. அவங்களும் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே கொடுக்காம பூத் கமிட்டி அமைச்சியா இல்லைன்னா நான் மாவட்ட செயலாளரை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே மாவட்ட செயலாளர்களுமே எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்திகள் அதிகமாகிட்டே இருக்குது. கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனை பஞ்சாயத்துன்னு ஓடிட்டு இருக்கு. வேட்பாளர் தேர்வு நடத்த முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவர் என்ன பண்ண போகிறாரு? மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்து திமுக அரசு எதிராக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த கொலையை தூக்கிட்டு வந்து எக்ஸ்தலது பக்கத்தில் போட்டுட்டு திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தினமும் ஒரு கொலை நடந்துட்டு போகுது. அதுக்கு என்ன ஸ்டாலின் போய் செய்ய சொன்னாரா? கொலை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரா? ஒரு தண்டவாளத்தில் ஏறுறவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாலின் தான் போய் பிரச்சனை பண்ணுறாரா? என்ன பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே தெரியல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன இருக்குது, சூழ்நிலைகள் என்ன, எல்லாத்தையுமே தான் பார்க்கணும். அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக அரசு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. கொங்கு பகுதியில் நிறைய வரிசையாக அந்த வயக்காட்டு சைடு குடியிருக்கவங்களுக்கெல்லாம் தொல்லை, வயதானவர்களுக்கு தொல்லை, அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். ஒரு தோப்புகளை குடியிருக்கிற வயதான தம்பதிகளை போட்டு தள்ளுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அது இல்லாமல் 2 தமையும் இவர் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல்னு வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே தான் சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறா? திமுக அரசு மேலே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பே பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட வருது. உங்களுக்கு வருது இல்லை? வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.